ஹாட் சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டா போச்சு. என்னையா பார்த்துட்டு இருக்க? ஊத்த ஆரம்பிக்கலாம். 2 ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. இது நல்ல காஸ்ட்லியான விஸ்கி தான். நல்ல கிக்காக இருக்கும் அண்ட் கிக்கிங்காகவும் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்பு சாப்பிட்ருக்கீங்களா? இப்போ தான் சாப்பிட போகிறீங்களா? நீதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போற சார். ஐயே குப்பர் அடிச்சு வைக்கிறீங்க. கேமரா வேறு அதிலேருந்து கையில் பிடிச்சிக்கிட்டே திரியிறாரு. ஏய், எனக்கும் கொஞ்சம் விஸ்கி கலர். அக்கா, மிளகுத்தூள் எங்கக்கா இருக்கு? மிளகுத்தூள்லாம் வேண்டாம். 2 பச்சை மிளகாய் அதிகமா போட்டு காரமா எடுத்துட்டு வா. பச்சை மிளகா அதில் காரமே இல்ல, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. போதுமா? ஊத்து 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 ஃபுல்லா ஊத்து. ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம். வாய பாரு எருமை பேக்கு மாதிரி. மீனா, அக்கா, ஆல்பர்ட் செல்வம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. மீனா, உங்களுக்கு தான். எப்போ வீணா என் படத்தில் கமிட் ஆனாலும் அப்போவே அவளுக்கு ஜாக் பாட்டு தான். நீயாவது இப்போ தான் அவார்டு வாங்க, ஆனால் அவள் நம்ம படத்துலையோ வாங்கிடுவான். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆரம்பிச்சுட்டான். குடும்பத்து படமா?
எனக்கு வீணா தான் வேணும். இதோ என் ஆசை நாயகி வந்துட்டாலே. வீணா இங்க வா. என்னக்கா? என்ன டைரக்டர் கை போடுறாரு, நீ தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்க. அவரு நீ கூச்சப்படுறன்னு நினைச்சுக்கிறாரு. நீ வெறுப்புல தான் தள்ளுறேன்னு எனக்கு புரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன அட்ஜஸ்ட் பண்றது? அது எங்கேயே பண்ணிக்கலாம்ல, ரூம். அதெல்லாம் இங்க பண்ண முடியாது. அப்படி பண்றதா இருந்தா கேமராமேனே பாஞ்சிருவான். பார்க்கறதுக்கு தான் யோகிய மாதிரி தெரிவானுங்க, நைஸா பேசுவானுங்க, ரசிக்கிறதுல ரொம்ப கொடூரமானவங்க. அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்னக்கா? நம்ம நடிக்க தானே வந்தோம். நாம பேசாம நடிச்சுட்டு போவோம். அவங்கள பத்தி நாம ஏன் யோசிக்கணும்? அது இல்லடி, நீ சினிமாலாம் பார்த்ததே இல்லையா? அதுல முதல்ல ஒரு சீன் வரும்ல, அதுதான் இது. அது எனக்கே தெரியுமே. அதுதான் இது. அது புருஷன்கிட்ட தானே பண்ணுவாங்க. நீ புருஷன் கூட படுக்கணும்னா லைட்டை அணைக்கணும், இவன் கூட படுக்கணும்னா லைட்டை போடணும். நீங்க என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தான் இப்போ ஒன்றும் புரியலை. நீ டேரக்டர் கையை தட்டி தட்டி விட்ட பாரு, அப்பயே மொத்த போதையும் போய் எனக்கு உதறலே எடுத்துக்கிச்சு. இப்போ நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க சொல்லுங்க. கொஞ்சம் டேரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அப்படின்னா இவங்க கிட்ட படுக்க சொல்றீங்களா? அதை புருஷன்கிட்ட தானே செய்ய முடியும், இவங்கள்ட்ட எப்படி? அங்கே சாலி கட்டினவன் பண்ணுவான், இங்கே வெள்ளா கட்டுறதுக்காக நம்ம பண்ணணும். அவன் லைட்டை அணைச்சிட்டு இருட்டில் பண்ணுவான், இவன் லைட்டை போட்டு ரசனையோட பண்ணுவான். அவன் இருட்டில் உணர்ச்சிகளை கொட்டுவான், இவன் வெளிச்சத்தில் வெள்ளமாக பாய்ச்சுவான். நம்ம அப்பா அம்மா அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க, இவன் நம்மளை காசு கொடுத்து வாங்குறான். இதில் பேசணுன்னா நிறைய பேசலாம், எனக்கு டைம் இல்லை. கல்லாவை நீ கட்டணுன்னா என் ரூமுக்கு போ, இல்லை உனக்கு புருஷனாக வரவன் தான் கல்லாவை கட்டணுன்னா உன் ரூமுக்கு போ. முடிவை நீ தான் எடுக்கணும்.